வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மந்த்லி அசஸ்மெண்ட் 2க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர்ஸ் 66 இருக்குது. சரியா, வாங்க பார்க்கலாம். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டு 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சரை நம்ம டிக் பண்ணணும். வாட் டஸ் த ஃபார்மர் டூ இன் த பிக்சர்? இந்த பிக்சரில் ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நிலத்தை உழுகார் இல்லையா. த ஃபார்மர் plough the field. Who is called the farmer's friend? யாரு ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டு அப்படின்னா நமக்கு வந்து மண்புழு தான் சொல்லுவோம். சரியா, earthworm. The earthworm is called the farmer's friend. Arun writes something. It is hobby. It is his hobby. What do you think his hobby is? அவன் ஹாபி என்னன்னா, அருண்ஸ் ஹாபி இஸ் ரைட்டிங் அ டைரி. Who serves the food? இங்கே யார் ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறா அப்படின்னா, மேனா அல்லது சில்ட்ரனா? இல்லை, ஒரு விமன் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. the women serves the food. what do these bird eats? bird வந்து என்ன சாப்பிடுதுன்னா, these birds eat grains. அடுத்து இங்கே look at the picture and write the correct word. இங்கே பிக்சரை பார்த்து நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி கரெக்ட் வேர்டு இந்த ஆப்ஷனை நம்ம வந்து புட் பண்ணணும். இது வந்து கன்ஜெக்ஷன், அதாவது இணைப்பு சொல் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. the apple is sweet but the lemon is sour. we can see a peacock and a parrot here. do you like yellow or red? எப்போவுமே இணைப்பு சொல்ல கொஸ்டின் வந்ததுன்னா நமக்கு மேக்ஸிமம் அங்கே ஆர் தான் வரும். சரியா, அனு அண்ட் லீலா went to school on bicycle. பைசைக்கிளில் ஸ்கூலுக்கு போனாங்க அனு. the elephant has big ears but the cat has small ears. இங்கே காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு வேர்டும் ஒரு பிக்சரும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஒரே வேர்டாக ஆக்க போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். இந்த பிக்சரையும் இந்த வேர்டையும். ஸ்கேர் ப்ளஸ் க்ரோ, ஸ்கேர் க்ரோ. கப் கேக், கப் கேக். ஃபுட்பால், ஃபுட்பால். டூத் ப்ரஷ், டூத் ப்ரஷ். சீ ஷெல், சீ ஷெல். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சென்டென்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க, நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் பிக்சர், சரண் பிளேஸ் வித் த டயர் அண்ட் எ ஸ்டிக். த ஃபார்மர் ரைட்ஸ் எ புல்லக் காட். earthworms மேக் த சாயில் ஹெல்தி. த ஓல்டு மேன் கேவ் ஹிஸ் வெல்த் டு ஹிஸ் டாட்டர். நதியா கேவ் எ பேக் ஆஃப் மில்லட்ஸ் ஃபார் த நீடி. சரியா, அப்படி எழுதிக்கிடணும். இங்கே fill in the blanks using and, but, or. இப்போ மை சிஸ்டர் லைக் வின்டர், லைக்ஸ் வின்டர் பட் ஐ லைக் சம்மர். எனக்கு சம்மர் பிடிக்கும், என்னுடைய சிஸ்டருக்கு வின்டர் பிடிக்கும், பட் எனக்கு சம்மர் பிடிக்கும். வாட் டஸ் திவ்யா வாண்ட் டு பிகம்? எ டீச்சர் ஆர் அ டாக்டர். சரியா, கொஸ்டின் மார்க் வந்திருக்கு ஆர். த பார்க் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், பிளான்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். த கேர்ள் கேன் சிங் அண்ட் டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. John got a new toy but it slipped from his hand. ஒரு புது டாய் ஜான் கிடச்சிது, ஆனால் அவன் அதை கீழே தவற விட்டுட்டான். இப்போ சூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ். இங்கே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஃபில் பண்ணணும். வாணி wanted to play basketball with her friends. play வந்தனால பால், basketball. we brush our teeth with a toothbrush. his mother made some tasty cupcakes. Lalita picked some seashells from the beach. Children love to eat watermelon in summer. சரியா, வாட்டர்மெலன் தான் சம்மரில் சாப்பிட விரும்புவாங்க. மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கேயும் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் கனெக்டிங் வேர்ட்ஸ், அதாவது கன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸையும் நம்ம இதை பயன்படுத்தி, இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தி நம்ம ஜாயின் பண்ணணும். வினோ வாஷ்ட் ஹர் க்ளோத்ஸ் அண்ட் ஃபோல்டட் தம் நீட்லி. சரியா, அண்ட் யூஸ் பண்ணணும். சாம் பைஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டு ஈட். கவி ஹேஸ் அ கார் பட் ஹீ டஸ் நாட் டிரைவ் இட். கார் வச்சிருக்கா, ஆனால் அவள் அதை ஓட்ட மாட்டா. டு யூ லைக் டு பிளே இன்சைட் ஆர் அவுட் சைட் த ஹவுஸ்? சரியா, கொஸ்டின் மார்க். ஸோ ஆர். அஜய் wore his raincoat but did not rain. அவன் ரெயின்கோட் அணிஞ்சிருந்தான், ஆனால் மழை பெய்யலை. இப்போ இங்கே இந்த பேர்ஸை மேட்ச் பண்ணி இங்கே நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், டஸ்ட்பின், டூத் ப்ரஷ், பர்த்டே, ஏர்போர்ட், புக் ஷெல்ஃப். an aeroplane lands in an airport. our class teacher keeps the books on the big brown bookshelf.
Jessie bought some balloons on Salim's birthday. I change my toothbrush every month. There is a big dustbin in our street to put the waste. சரியா? கரெக்டாக நம்ம மேலே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தோம்னா இது நமக்கு தப்பு இல்லாமல் ஃபில்அப் பண்ணிடலாம். இங்கே சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும் கரெக்ட் மீனிங்கில். வேலன் ரீட்ஸ் அ ஸ்டோரி புக் எவ்ரி டே. ராகவி அண்ட் பார்கவி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? த பட்டர்ஃப்ளை இஸ் அ பியூட்டிஃபுல் இன்செக்ட். த ஃபார்மர் கேவ் எ பேக் ஆஃப் மில்லட்ஸ் டு ஹிஸ் டாட்டர்ஸ். ஐ லைக் டீ பட் ஐ டூ நாட் லைக் மில்க். சரியா? இதை எழுதிக்கிடணும். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு வர்றது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற வேர்டை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த வேர்ட்ஸை ஜம்பிள் பண்ணியிருக்குது, நம்ம சரியாக அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அண்ட் ஆர் பட். எ டாக் அண்ட் எ கேட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். த டாக் லைக்ஸ் டு ஈட் போன்ஸ் பட் த கேட் டஸ் நாட். த கேட் லைக் ஃபிஷ். One day they plan to cook something. What shall we cook? Fish or bones? யோசிச்சாங்க. Ask the dog. The dog cooked fish for the cat and the cat cooked the bones for the dog. சரியா? இப்போ டாக் வந்து ஃபிஷ் குக் கேட்டுக்காக ஃபிஷ்ஷை குக் பண்ணுது, கேட் வந்து டாகுக்காக போனை குக் பண்ணுறாங்க. தே ஹேட் தேர் மீல் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். சரியா? தே ஹேட் தேர் மீல் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் ஃபில். கரெக்டான வேர்டை நம்ம ஃபில்அப் பண்ணணும். த பாய் லைக்ஸ் டு ஈட் pancakes very much. My mother tells me bedtime stories. A honeybee sits on a flower. The rainbow has many colors. Raju is a basketball player. சரியா? இங்கே read the passage and tick the correct answers. Once a little girl and her mother lived in a forest. இதனால் ரீட் பண்ணிடுங்க. இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா why did the mother go to the forest? அவங்க மதர் வந்து எதுக்காக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா to collect some twigs. சரியா? சின்ன சின்ன குச்சிகளை பறக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. which one is the correct sentence? இதில் எது கரெக்ட் சென்டென்ஸ்? the little girl was playing under a tree. அந்த மதர் வந்து அந்த ட்விக்ஸை கலெக்ட் பண்ண போகிற டைமில் அந்த கேர்ள் வந்து அவள் வந்து மரத்துக்கு கீழே விளையாடுவா அப்படிங்கிறது தான் அந்த பேராகிராஃபில் இருக்குது. அடுத்து ஹவு டிட் ஷி பிளான் டு கேட்ச் த தீஃப். அந்த தீஃபை அவங்க அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு வந்த தீஃபை கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த கேர்ள் என்ன பிளான் பண்ணுறான்னா கீப்பிங் சம் மணி ஆன் த டேபிள். சரியா? கீப்பிங் கோல்டு காயின்ஸ் இல்லை, கீப்பிங் சம் மணி அந்த டேபிளில் வைக்கிறா. சரியா? அடுத்து which sentence is not correct? Everyone praised her for her smartness. Everyone praised her for being laziness. Everyone praised her for her boldness. எல்லாருமே அவளை பாராட்டினாங்க அவளுடைய ஸ்மார்ட்னஸ்க்காகவும் போல்ட்னஸ்க்காகவும். அதுதான் கரெக்ட். எது நாட் கரெக்ட் அப்படின்னா everyone praised for her being laziness. சரியா? வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் லாக்ட்? லாக்டுக்கான ஆப்போசிட் என்னது? ஓப்பன்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் மந்த்லி அசஸ்மெண்ட்டை சூப்பராக எழுதுங்க, ஃபுல் மார்க் வாங்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.